ओम कांचीवासाय विद्महे शांतारूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த காணொலியானது சரி விஸ்வாவசு வருஷத்திய ஆடி மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் தனித்தனியான பதிவாக போடப்படுகிறது. ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை 17, அதாவது 17/7/2025 முதல் 16/8/2025 வரை, அதாவது 17 ஜூலை 2025 முதல் 16 ஆகஸ்ட் 2025 வரை உள்ள காலகட்டம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம். இந்த பதிவில் நாம் காண இருக்கும் ராசி விருச்சிக ராசி. இந்த ஆடி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றித்தான் காண இருக்கின்றோம். இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கேத்துவுடன் இணைந்து 10ஆம் இடத்திலும் 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலும் இருந்தும் 8ஆம் இடத்தில் குரு பகவானும் 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் இருக்கின்றார்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரை ரகசியம் காப்பவர்கள். நாம் என்ன செய்யறோன்றது வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, செய்யறத செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு பொதுவான குணங்கள். வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். பேச்சில் தெளிவு பிறக்கும், குடும்பத்தில் அமைதி மேலோங்கும், கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். இதற்கு குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்ப்பது மட்டும் காரணமல்ல, 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் விளங்குகின்றார். எனவே கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் நன்கு படிப்பார்கள். ஆனால் நீங்கள் சற்று ஞாபகப்படுத்த வேண்டும். டைம் எடுத்து 6 மணி ஆயிடுச்சு, சாயங்காலம் விளையாடுனது போதும், வந்து விளையாடலாம் போதும், வந்து படி அப்படின்னு சொன்னா மட்டும் போதும், அவங்களே வந்து படிப்பாங்க. அது வரைக்கும் விளையாட்டு இன்ட்ரெஸ்ட்லேயே இருப்பாங்க. நீங்க சொல்லலைன்னா 7 மணி 8 மணி வரைக்கும் விளையாடிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் ஞாபகப்படுத்தணும், அவ்வளவுதான். மிச்சபடி வேற எதுவும் கிடையாது. அதுக்காக அதட்டெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், டைம் ஆயிடுதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். ஐயோ டைம் எடுத்து நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிற சுப செலவுகள் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நிலை காணப்படுகின்றது விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. அதுவும் விரயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேவிங்ஸ் போய் மேல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். அந்த அளவுக்கு சுப விரயம் ஒரு திருப்தியான விரயமாக இருக்கும். 4ஆம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. இதை குரு பகவான் பார்க்கிறார். ஓரளவுக்கு தாயாருடைய ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும், நோயின் தாக்கம் குறையும். ஆனால் முழுவதுமாக நீங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கற்பனை வளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கற்பனை வளம் உங்களுக்கு பெரிதும் கை கொடுக்கக்கூடிய நிலை. யாருக்கு போன்றால் கவிதை கதை கட்டுரை எழுதுபவர்களுக்கு இந்த காலம், இந்த ஆடி மாதம் அற்புதமான ஒரு ஃபியூச்சரை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது. ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க, புதிதாக நிலத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் ஈடுபட்டவர்கள் ஒரு நிலத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சகுனம் பார்த்து செல்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை சகுனத்தை பார்த்து செல்வது நல்லது. சகுனம் சரியில்லையா, நிச்சயமா வேணாங்க, ஒரு 1 hour தள்ளி போடுறேங்க. 10 மணிக்கு வரேன்னு சொன்னேன், 9:30 கிளம்புனா போதுன்னு உட்காந்துருங்க, சகுனம் சரியில்லை, அதனால ஒரு 11 o'clock 11:30 வரேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லிடுங்க. நிச்சயம் போகக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றி. ஆனால் மன திருப்தின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். லேண்டெல்லாம் நல்லா இருக்கும், ஆனா உங்களுக்கு திருப்தி கம்மியா இருக்கும். ஸோ அந்த திருப்தி இல்லாத ஒரு காரியம் செய்யறது நல்லது கிடையாது. அதனால சகுனம் பார்த்து செல்றது நல்லது. அதே போல அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொள்ளுதல் நல்லது. 6ஆம் இடத்ததிபதி 6க்கு 5ஆம் இடத்தில்
ஸோ மருந்து மாத்திரைகள் மூலம் கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஒரு நோய் தொந்தரவுகள் தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறையிறதுனால இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஜாதக ரீதியா யாருக்கு இது இந்த ராசி பலன் சொல்றது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். புத்திரபாகியம் உண்டான சூழ்நிலை கோச்சாரத்து அடிப்படையில் தசாபுக்தி அடிப்படையில் வலுவாக இருந்து கோச்சாரமும் நடுவாக இருந்தால் நிச்சயம் புத்திரபாகியம் ஏற்படும். தசாபுக்தி சாதகமாக இருந்து கோச்சாரம் சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தால் சற்று தாமதம் ஏற்படும். தசாபுக்தியும் சாதகமாக இல்லை, கோச்சாரம் சாதகமாக இல்லை என்றால் அந்த காரியம் தாமதம் ஏற்படும். இதுதான் பேசிக்கான ஒரு பலன் சொல்றதுக்குள்ள முறை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா கோச்சாரம் மட்டுமே பார்த்து சொல்ல முடியாது. கோச்சாரம் ஒன்லி 5% மட்டும்தான். பொதுவாக இந்த காரியம் இந்த தேதி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அது நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை யார் உருவாக்கி தராங்கன்னா நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிராணன் சூட்சமம். இதுதான் கவனிக்கணும். அது சாதகமாக இருந்து தசா புக்தி சாதகமாக இருந்து கோச்சாரம் சாதகமற்ற சூழ்நிலை இருந்தால் காரியம் தாமதமாகும், ஆனால் நடக்கும். இரண்டுமே சாதகம் இல்லை என்றால் நடக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக தள்ளி போகும். இந்த இது இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்பு குறைவு. புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புன்றது சற்று குறைவு. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் நிச்சயம் கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுப விரயம்னு ஒண்ணு இருக்கு. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லக்கூடிய பெண்களும் ஆண்களும் சரிம்மா ஒன்னு இஷ்டமா கல்யாணத்துக்கு பாருமா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது. ஸோ பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மை தரும் மாதமாகத்தான் அமைகின்றது. பொதுவான வழிபாடாக நீங்கள் வழிபட வேண்டியது காமாட்சி அம்பாள் வழிபாடு பண்றது நல்லது. ஒரு காரிய தடை அப்படின்னு இருக்கோ இல்லை நீங்க நினைக்கக்கூடிய காரியம் நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்றது மிக நல்லது. நன்மையை தரும் வழிபாடாக அமையும். நன்றி, வணக்கம்.